எவ்வளோ மணி சேவ் பண்ணி வச்சாலும் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வெளியவே வர முடியலையா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு எப்படி வெளியே வரணும்னு பார்க்கலாம். 2020ல் உங்கள் சேலரி 20,000 ருபீஸ்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, என்னோட எக்ஸ்பென்சஸ் மந்த்லி 15,000 ருபீஸ். ஸோ அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்றதை ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் தர ஆர்டியில் போடலான்னு பிளான் பண்ணி போட்டுட்டு வரீங்க. இப்படி நீங்கள் பண்ணியிருந்தா பை 2025 எண்டில் நீங்கள் 3 lakh ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட மணி இப்போது நியர்லி 3,40,000 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இதை ஆன் பேப்பரில் பார்த்தா உங்கள் மணி இன்க்ரீஸ் ஆகியிருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை ஆர்டி ஆர் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்ன தான் இதை பார்த்தா மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்க மாதிரி தெரிஞ்சாலும் உங்கள் மணி ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை நான் ஏன் இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்கிறேன்னா, இமேஜின் நீங்கள் 2020ல் உங்கள் பைக்குக்கு பெட்ரோல் போட போகிறீங்க. அப்போது 1 லிட்டர் பெட்ரோலோட ப்ரைஸ் 80 ருபீஸ். அதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் 2026ல் 1 லிட்டர் பெட்ரோலோட ப்ரைஸ் 105 ருபீஸ். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டையும் உங்கள் மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டையும் கம்பேர் பண்ணோன்னா உங்கள் மணி 13% இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். பட் பெட்ரோலோட ப்ரைஸ் 31% இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். பெட்ரோல் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த டைம் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இது பேர் தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7%. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் மணியை சேவ் ஆர் க்ரோ பண்ணுறீங்க. இந்த பேசிக்கான பிரின்சிபல் தெரியாததுனால தான் மிடில் கிளாஸ் எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணாலும் ரிச் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்களால வரவே முடியலை. பட் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் இந்த விஷயம் ஏர்லியாக தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போது நாம் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எப்படி நம்ம மணியை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நாமளும் நம்ம மணியை க்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மணியை க்ரோ பண்ணணுன்னா ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நார்மலாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் கோல்டு ஹிஸ்டாரிக்கலாக 8 to 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதில் ட்ராபேக் என்னென்னா, என்ன தான் 8 to 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கினா அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்லாம் போட்டு நம்ம ரிட்டர்ன்ஸை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ டிஜிட்டல் ஃபார்மில் கோல்டு வாங்குறது பெட்டர். கோல்டு உங்கள் மணியை க்ரோ பண்ணாது, பட் மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கும். 2 ரியல் எஸ்டேட் நார்மலாக கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ப்ளஸ் ரெண்டல் இன்கம் ரெண்டும் சேர்த்து 8 to 12% பர் இயருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது என்ன தான் நிறையா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் இதில் நிறையா ட்ராபேக்ஸும் இருக்குது. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ண ஹை கேபிட்டல் தேவை. இப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆல்சோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு மணி வச்சுருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக மணி தேவைன்னா ஈஸியாக லேண்டை செல் பண்ணி மணியை திரும்பி வாங்கிக்க முடியாது. இதை தான் லோ லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ஹை லிக்விடிட்டியோடு இருக்கணும். அதாவது உங்களுக்கு மணி தேவைன்னா 1 to 2 டேஸ்க்குள்ளே ஈஸியாக மணி வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்பர் 3, ஸ்டாக்ஸ். பேசிக்கலி ஸ்டாக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை டெவலப் பண்ண அந்த கம்பெனிக்கு மணி தேவைப்படுது. அந்த மணியை அவங்க பல விதத்தில் ரைஸ் பண்ணலாம். அதில் ஒரு ஆப்ஷன் தான் ஸ்டாக்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை பல ஷேர்ஸாக டிவைட் பண்ணி பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸை நாம் இன்வெஸ்ட் பண்ணால் கம்பெனியோட சர்டைன் % ஆஃப் ஓனர்ஷிப் நமக்கு வந்துடும். ஸோ கம்பெனி க்ரோ ஆக ஆக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகிற ரேட் ஆவரேஜாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 to 15%. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணலாம், நம்ம மணியை க்ரோ பண்ணலாம், நம்ம ஷேர்ஸை செல் பண்ணிவிட்டு 1 to 2 டேஸ்க்குள்ளே மணியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோவாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இல்லை. ஈவன் ஒரு 100 ருபீஸ் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட
இன்வெஸ்ட் பண்ண முடியும். பொட்டன்ஷியலி உங்கள் மணியையும் க்ரோ பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் திஸ். லெட் அஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ.